இந்த வீடியோவில் நம்ம வந்து செக்யூர் வெப் கேட்வேனுடைய பில்டிங் பிளாக்ஸ், ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ், என்னென்ன செக்யூரிட்டி மெஷர்ஸ் இந்த செக்யூர் வெப் கேட்வேக்குள்ளே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்பர் 1 டிஎன்எஸ் செக்யூரிட்டி. ஓகே, டிஎன்எஸ் செக்யூரிட்டி எப்படின்னா செக்யூர் வெப் கேட்டுக்குள்ளே இந்த விஎம்குள்ளே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு லாஜிக்கல் ஐபி அட்ரஸ், அதாவது லினக்ஸில் இடிசி resolve.confனு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய டிஎன்எஸ் என்ட்ரி ஜென்ரலாக ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர், ஜிசிபி இவங்கெல்லாம் டிஃபால்ட்டாக அவங்களுடைய டிஎன்எஸ் ஐபியை பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை மாடிஃபை பண்ணி Cloudflare யூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது Cloudflare 1.1.1.1 இல்லைனா 1.0.0.1. ஸோ ப்ரைமரி அண்ட் செகண்டரி அக்கார்டிங்லி. ஸோ டிஎன்எஸ் செக்யூரிட்டி. ஸோ டிஎன்எஸ் செக்யூரிட்டிங்கிற போது லாஜிக்கல் ஐபி தான், அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், அது பார்த்துக்கலாம். ஹோஸ்ட் ஃபயர்வால் டிப்ளாய்மெண்ட். ஹோஸ்ட் ஃபயர்வாலுங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம சிஎஸ்எஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் அந்த மிஷினுக்கே செக்யூரிட்டி வந்து அந்த ஹோஸ்ட் ஃபயர்வால். ஸோ அந்த ஹோஸ்ட் ஃபயர்வாலை சப்போர்ட் பண்ண இன்னொரு விஷயம் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். ஸோ இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டமும் ஹோஸ்ட் ஃபயர்வால் தே ஆர் இன்டர்லிங்க்டு யூசிங் சம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் பைத்தான் அண்ட் ஷெல். நம்பர் 4 ஏலியன் வால்ட் ஐபி டிடெக்ஷன், பிளாக் லிஸ்ட் மாஸ்டர், ஸ்கேமாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் கூகுள் பண்ணிக்கலாம். ஏலியன் வால்ட் ஜென்ரலாகவே எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் and that is maintained by AT&T Cyber Security. அது ஒரு த்ரெட் இன்டெலிஜென்ஸ். இந்த மூணுமே த்ரெட் இன்டெலிஜென்ஸ் தான். ஏலியன் வால்ட், பிளாக் லிஸ்ட் மாஸ்டர், ஸ்கேமாலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து ஒரு த்ரெட் இன்டெலிஜென்ஸ் தான். இதோடைய பர்பஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த மூணுமே வந்து ஒரு ஏபிஐ, அந்த அந்த உள்ளே வரக்கூடிய அந்த டிராஃபிக் பேட்டர்ன், அந்த இன்டர்ஃபேஸ் ஐடி சொன்னல லாஸ்ட் வீடியோலாம், அந்த இன்டர்ஃபேஸ் ஐடியில் வரக்கூடிய டிராஃபிக் பேட்டர்ன்லேருந்து ஐபி அட்ரஸஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஐபி அட்ரஸை வந்து இது ஏபிஐ, இந்த 3 ஏபிஐயில் அனுப்பிச்சு குட் அண்ட் பேட், எந்த ஐபிஸ் எல்லாம் குட்டு பேட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஏலியன் வால்ட் வழியாக தெரிஞ்சுப்போம். பிளாக் லிஸ்ட் மாஸ்டரில் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் லிஸ்டடா இல்லையான்னு தெரியும். ஸ்கேமாலிட்டிக்ஸில் ஸ்கோர்ஸ் வரும், greater than 60 less than 60. greater than 60 இருந்தால் ஹை அண்ட் கிரிட்டிக்கல்னு சொல்லி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளாக்கிங் டிசிஷன்ஸ் எடுப்போம் இங்கே ஹோஸ்ட் ஃபயர்வாலில். சரியா, அதே மாதிரி இடிஎஸ்லையும் பண்ணுவோம். அது டீட்டெயில்டாக போக பார்க்க அது புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஹெச்டிடிபிஎஸ். ஹெச்டிடிபிஎஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, அதாவது என்னென்னா ஒரு செக்யூர் வெப் கேட்வேல நீங்கள் குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 core 16 GB ரேம் இருக்கிற மிஷினில் போட்டிங்கன்னா ஒரு 50 அப்ளிகேஷன்ஸ் வெப்சைட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய எழுதிருக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் பைத்தான் அண்ட் ஷெல் எல்லாம் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நிறையாவே ஸ்கேல் பண்ண முடியும். சரியா, அதான். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து ஒரு வெப்சைட்டு ஒரு அப்ளிகேஷன் செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த செக்யூர் வெப் கேட்வே பில்ட் பண்ணல. நீங்கள் 100 கணக்கில் பண்ணலாம். நீங்கள் செக்யூர் வெப் கேட்வேவுடைய ஹார்ட்வேர் ரிசோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ண கோர்ஸும் ரேமும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ண நீங்கள் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சிங்கிள் ஓப்பன் ரெஸ்டி ஆர் சிங்கிள் என்ஜினிக்ஸ் இன்ஸ்டன்ஸ்லேயே நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி நீங்கள் உங்களால் வந்து செக்யூரிட்டி கொடுக்க முடியும். சரியா, அது. ஸோ மல்டிபிள் SSLs பண்ண முடியும் ஒரே செக்யூர் வெப் கேட்வே சர்வருக்குள்ளே. அப்புறம் கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசின்னு ஒன்று இருக்குது, அது நம்ம என்ஜினிக்ஸ் வழியாக செஞ்சுக்கலாம். அது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தெரியும். அடுத்து ஜியோ ஐபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அது ஒரு ஆடட் செக்யூரிட்டி மெஷர்ஸ். எப்படி ஒரு ஐபி அட்ரஸை வச்சு நீங்கள் குட் அண்ட் பேட் சொல்கிறீங்களோ, ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்தந்த கண்ட்ரீஸ் மட்டும் நம்மளுடைய சைட்டை வந்து வியூ பண்ணிக்கலாம், இந்தந்த கண்ட்ரீஸ் மட்டும் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸை வந்து வியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அது ஒரு ஃபீச்சர். அப்புறம் கார்ஸ், சிஎஸ்பி எப்படி கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசியோ, கார்ஸுங்கிறது கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங்னு சொல்லுவோம். அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் டெக்னிக்ஸ் தான். ஸோ இந்த இருக்கிற பில்டிங் பிளாக்ஸ் எல்லாமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் டெக்னிக்ஸ் தான். சரியா, கார்ஸில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் ஜென்ரலாக நம்ம வெப்சைட்டில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள், நீங்கள் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வந்து அங்கேருந்து டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அங்கேருந்து சில இன்ஃபர்மேஷன் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டுருக்கும் அந்த வெப்சைட்டில் இல்லையா. SEO பண்ணுறீங்க, போகிறீங்க வரீங்க, ப்ளகின்ஸ் அப்டேட் பண்ணுறீங்க, வேர்ட்ப்ரெஸ் அப்டேட் பண்ணுறீங்க, நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் சில டொமைன்ஸ் வந்து நம்ம வெப்சைட் வந்து கண்டிப்பாக அப்கிரேடுக்காக தேவைப்படும். வெளியே போய் கேட்டு வரணும், அந்த லிங்க்கில் போய் அப்டேட் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்ம வெப்சைட் வந்து நிறையா ரேங்கிங்ஸ் போகும். இல்லை அப்ளிகேஷனே வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் சிங்கிள் சைன் ஆன் தேர்ட் பார்ட்டிலேருந்து எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டாலேருந்து எடுக்கிறீங்க, Auth0லேருந்து எடுக்கிறீங்க, பிங் ஐடென்டிட்டிலேருந்து எடுக்கிறீங்க, கைண்ட்லேருந்து எடுக்கிறீங்க, கீக்லாக்லேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதுதான் கிராஸ் ஆரிஜின் சொல்கிறோம். ஸோ என்ன நம்ம வெப்சைட் வெப் அப்ளிகேஷன் எந்த டொமைனை வந்து ரிக்வஸ்ட் பண்ணமோ அதை மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது அதர் than that இஸ் நாட் மென்ஷன் இன் த லிஸ்ட்
ரிக்வஸ்ட் வெளியே இருந்து உள்ளே வர ட்ரை பண்ணிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக 403 ரிக்வஸ்ட்டாக போயிடும். அதுதான் கார்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் நம்பர் 6 and 8 வந்து தே ஆர் இன்டர்லிங்க்டு டு ஈச் அதர். கார்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்பியை நம்ம டிஃபைன் பண்ணணும், கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி. ஸோ இந்த சிஎஸ்பியும் கார்ஸும் ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டு ஒர்க் பண்ணால் தான் அது எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நம்ம அப்ளிகேஷன் கோடிங் லெவலில் பண்ண போகிறதில்ல. சிஎஸ்பி அண்ட் கார்ஸை வந்து we are going to applicate at the layer 7 OpenRST Nginxலேயே இதை முடிச்சிருவோம். ஸோ அப்ளிகேஷனை கையே வைக்க மாட்டோம். அதான் என்னோட அட்வான்டேஜே. இந்த ஆர்கிடெக்சர், இந்த செக்யூர் வெப் கேட்வே ஆர்கிடெக்சரோட ப்ளஸ் பாயிண்ட்டே அதுதான். We are not going to do any modifications in the original application other than changing the IP address in GoDaddy, else nothing. Okay. 9th point is a very big topic, which is web application firewall. So web application firewall, SQL injection, நம்ம OWASP top 10 core rule sets யூஸ் பண்ண போகிறோம். CRS அது எப்படி ஓப்பன்ரெஸ்டில் இன்டெகிரேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து படிக்கிறது இன்னொரு செப்பரேட் டாபிக் இருக்குது. ஸோ WAF ஒரு முக்கியமான க்ரைட்டீரியா. ஸோ WAFல நம்ம நிறைய கஸ்டம் ரூல், அதாவது டிஃபால்ட் இருக்கிற ரூல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே தான், பட் ஸ்டில் நம்ம அதை கம்ப்ளீட் ரிலை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம சில கஸ்டம் ரூல்ஸ் நம்மளுக்கே எழுத தெரியணும். சரியா? ஸோ வலனபிலிட்டி அசஸ்மெண்ட்ஸ் நடக்கும்போதோ இல்லை ஹேக்கர்ஸ் ஏதாச்சும் விஷயம் அங்கே ஸ்கேன் பண்ணும்போதோ அதனுடைய நாலேஜ் தெரிஞ்சால் தான் நம்ம WAF வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ 60 to 70% அது ப்ரொடெக்ஷன் டிஃபால்ட் ரூல்ஸ்லேயே கொடுத்துரும். பட் நம்ம அதை 98 கிட்ட கொண்டு வரது தான் மேட்டர், முக்கியமான பாயிண்ட். அதுக்கு சில கஸ்டம் ரூல்ஸ் நம்ம போடணும். அதான் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால். ஸோ அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். 10 ஃபிங்கர் பிரிண்டிங் டிடெக்ஷன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட்னாவே அதுவும் இன்னொரு சப்ஜெக்ட். ஃபிங்கர் பிரிண்ட் ஜென்ரலாக என்னென்னு சொல்கிறேன், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டுங்கிறது நம்ம டிவைஸ் ரெசல்யூஷன், நம்மளுடைய டைம் ஜோன், நம்மளுடைய லொக்கேஷன், நம்மளுடைய ஐபி, இது எல்லாமே வந்து அதர் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது எல்லாமே சேர்த்து தான் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு சொல்கிறோம். வேர்ல்டுலேயே என் லேப்டாப்புக்கு மட்டும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி க்ரியேட் பண்ண முடியும். அதை நம்ம யூஸ் பண்ணி டிவைஸ் ஐடென்டிட்டிக்கு யூஸ் பண்ணுவோம். மொபைலுடைய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன், மொபைலில் இருக்கிற ஓஎஸ், என்ன ப்ரௌசர் எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணி மிஷின் லேர்னிங் வழியாக fingerprint.com அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்து அவங்ககிட்ட ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணுவோம். அந்த ஐடியை யூஸ் பண்ணி நம்ம டிவைஸ் ஐடென்டிட்டிக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ 10 and 12 fingerprint.com உடைய ஃபீச்சர்ஸ் அது நம்ம இன்னும் பார்க்கலாம் ஃபர்தர் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஸோ அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட். ஸோ அதை ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட் வெப் அப்ளிகேஷன் வந்து முக்கியமான சில பேஜஸ், எங்கெல்லாம் டேட்டா பேஸ், எங்கெல்லாம் ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறோம் வெப்சைட்டில், கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் வாங்குகிறோம், கிளையண்ட் இன்ஃபர்மேஷன் வாங்குகிறோம், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த ஜாவா ஸ்கிரிப்டை வந்து கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல அதை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வழியாக ரன் ஆகி சில ஆட்டோமேஷன் டெக்னிக்ஸ் நீங்கள் பயன்படுத்தி குட்டா பேடான்னு டிசைட் பண்ணலாம். வெதர் பாட்டு தான் ரிக்வஸ்ட் கொடுக்குதா, ஹேக்கர் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களா, டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்களா, பாட் வச்சு ஏதாச்சும் நம்ம சைட்டை ட்ரை பண்ணுறாங்களா, ஹியூமன் தான் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி வேரியஸ் டெக்னிக்ஸுக்கு பயன்படும். அதான் ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்ஷன். ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்ஷன் பாயிண்ட் நம்பர் 12 அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஐடென்டிட்டி தே ஒர்க் வித் ஈச் அதர். அது போக போக தெரியும். அப்புறம் ரீகேப்சாங்கிறது கூகுளுடைய ரீகேப்சா வெர்ஷன் 3 நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறேன். சில பேர் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த சேலஞ்சஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த சிக்னல் லைட் சைக்கிள்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. பட் டிபெண்ட்ஸ். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கோ ஃபார் வெர்ஷன் 3 விச் இஸ் ஸ்கோரிங். அதாவது கூகுள் வந்து 0.0லேருந்து 1.0 வரைக்கும் ஸ்கோர் கொடுப்பாங்க. நம்ம த்ரெஷோல்டு 0.5 வரைக்கும் வச்சுக்கலாம் ஜென்ரலாக. இதுவும் ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் பண்ணுவோம். ஸோ 10, 11, 12 வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கேம் தான் ஃபுல்லாகவே. ஃபிங்கர் பிரிண்டிங், ரீகேப்சா, இந்த 10, 11, 12 பாயிண்ட்ஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் டீல் தான் ஃபுல்லாகவே. சரியா? யூசர்னுடைய இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி அதுக்கு ஒரு ஐடி ஜென்ரேட் பண்ணால் டிவைஸ் ஐடென்டிட்டி, அதே மாதிரி அவங்க ஐபி வெர்ஷன் 4 வைஷிபி வெர்ஷன் 6 எடுத்து அதை வச்சு நம்ம ஏலியன் வால்ட்லையோ பிளாக் லிஸ்ட் மாதிரி ஸ்கேமல்டிக்ஸில் வச்சு கூட நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம் இந்த ரிக்வஸ்ட் லெஜிட்டிமேட்டாக இல்லையான்னு. ஸோ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் நாலேஜ் தெரியணுமா? எஸ். பைத்தான் தெரியணும், ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரியணும், லுவா ஸ்கிரிப்டிங் தெரியணும், இப்போ இன்னொரு அடிஷ்னல் லாங்குவேஜ் தெரியணும், ஜாவா ஸ்கிரிப்ட். சைபர் செக்யூரிட்டினா இதெல்லாம் மேண்டேட். ஸோ ஜஸ்ட் ஒரு குவிக் சம்மரி. இந்த பில்டிங் பிளாக்ஸில் டிஎன்எஸ் செக்யூரிட்டி, லாஜிக்கல் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகரேஷன் உபுண்டுல பண்ணுறோம், அவ்வளோதான். ஹோஸ்ட் ஃபயர் வாலுக்கு சிஎஸ்எஃப் யூஸ் பண்ணுறோம், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்க்கு சூரிகாட்டா யூஸ் பண்ண போகிறோம். த்ரெட் இன்டெலிஜென்ஸ் யார்? 3 பேர், ஏலியன் வால்ட், பிளாக் லிஸ்ட் மாஸ்டர், ஸ்கேமாலிட்டிக்ஸ். ஸோ டிராஃபிக் என்கிரிப்டடாக வைக்கணும், அதுக்கு HTTPS. ஸோ கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்,
அதர் இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணாமல் இருக்கணும்னா சிஎஸ்பி கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி அண்ட் கார்ஸ் வேணும் 6 and 7 8. ஸோ ஜிஐபி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் செப்பரேட் டாபிக், அது மேண்டேட்டரி. ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்ஷன் அண்ட் டிவைஸ் ஐடென்டிட்டி தே ஒர்க் டுகெதர் 10 and 12. ரீகேப்சா வெர்ஷன் 3 இது. ஸோ ரீகேப்சா வெர்ஷன் 3 எதுக்குன்னா ஃப்ராட் ஸ்கோர் டிடெக்ஷன். ஸோ இந்த எல்லா காம்போனன்ட்ஸும் ஒன்றா சேர்த்து நீங்கள் ரிவர்ஸ் ப்ராக்ஸியோட யூஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ கம்ப்ளீட் செக்யூரிட்டி. பாயிண்ட் நம்பர் 1, டிஎன்எஸ் செக்யூரிட்டி என்ன சார், அது ஏன் அந்த ஐபி மாத்திரம் நான் செக்யூரிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. நான் சொல்கிறேன், டிஎன்எஸ் செக்யூரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டிஎன்எஸ் சர்வருங்கிறது ரூட் ஆஃப் த இன்டர்நெட் இல்லையா. நீங்கள் ப்ரௌசரில் போயோ எந்த ஏபிஐ பப்ளிக்கில் எக்ஸ்போஸ் ஆகி அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னா டிஎன்எஸ் இஸ் தி இன்டர்நெட்ஸ் ஃபோன் புக்குன்னு சொல்லுவாங்க. எந்த ரெஜிஸ்டர்ட் டொமைன் ஏபிஐஸுக்குமே அங்கே ஒரு ஐபி வெர்ஷன் 4 ஐபி அட்ரஸ் டேகே இருக்கும். அந்த ஃபோன் புக்கு வழியாக, டிஎன்எஸ்ங்கிற ஃபோன் புக்கு வழியாக தான் உங்களுக்கு இன்டர்நெட்டே வேலை செஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த லேயரில் உங்களுக்கு செக்யூராக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் க்ளவுட்ஃப்ளேருடைய டிஎன்எஸ் ஐபி அட்ரஸஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். அதுக்கு எந்த செலவும் இல்லையே. ஒரு லாஜிக்கல் ஐபி அட்ரஸை போடுறதில்ல 1.1.1.1 1.0.0.1. ஸோ புட் டுகெதர் இதெல்லாமே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி வேல்யூபிள். ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் ஓப்பன் ரெஸ்ட்ரி கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது. ஸோ எல்லாம் பார்க்கலாம். ஸோ செக்யூர் வெப் கேட்வேனுடைய பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம் தான் நம்ம படிக்க போகிறோம். டீட்டெயில்டாக பார்ப்போம் போக. ஸோ இந்த வீடியோவில் இப்போதைக்கு அவ்வளோதான். தேங்க்யூ.